எனக்கு பர்சனலாக முகவரி, ஜெர்சி அந்த மாதிரியான படங்கள் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப பர்சனலாக ஒரு கனெக்ட் இருக்கும். இப்போ சொன்ன மாதிரி முகவரியில் சினிமா சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஜெர்சி கிரிக்கெட் இருக்கும். பட் ஆனால் அதுவும் ஒரு நார்மலான ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு போய் எமோஷனும் வலியும் ஒன்று தானே சார். வேலை வேணா வேறையா இருக்கலாம். பட் அதை நேசிக்கிற அந்த எமோஷனும் அது கிடைக்கலையோ அப்படின்னு நினைக்கும் போது வலி எல்லாருக்குமே ஒன்றா தானே இருக்கும். ஸோ அதை டெஃபினட்டாக இந்த படம் கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட். முகவரி உங்களுக்கு நிஜமாவே பிடிச்ச படம்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். பிகாஸ் நீங்க ஒரு இன்டர்வியூல டாடாக்கு ப்ரிப்பேர் பண்றப்போ முகவரி அண்ட் துள்ளாத மனம் ரெண்டும் பாத்தீங்க, ரெஃபரன்ஸ்க்காக பாத்தீங்க. நீங்க அதை ஞாபகம் வச்சிருக்கீங்கன்றது. ஏன் அதை பாத்தீங்க அந்த படத்துக்கு? சார் இப்போ நீங்க சொல்ல மாதிரி நம்ம யாரெல்லாம் ஸ்டாரா பாக்குறோமோ டெஃபினட்டா அஜித் சார், விஜய் சார் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா.